கொண்டு வரதுக்கு இதுல இருந்து ஜிஹெச் கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் சார்? எவ்வளவு நேரம் ஆகும் சார் சொல்லுங்க. ஒரு மணி நேரமா, அரை மணி நேரமா? என்னென்ன படிப்பறிவு இல்லதெல்லாம் சொல்லுங்க சார். 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு சார். அங்க இருந்து கொண்டு வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என் பிள்ளை 2.5 மணி நேரத்துல நாரிட்டான். பெத்த தாய் நானே என் பிள்ளை கிட்ட நிக்கல, அப்படி வாட அந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்க. என் பிள்ளை அந்த அளவுக்கு என்ன தப்பு பண்ணலாம்? இப்படி படிப்பறிவு குடும்பம் இப்படி ஏமாத்தி கொடுமை பண்ணல. எனக்கு என்ன கேட்டோம்? என் பிள்ளைக்கு நாங்க நீதிதானே கேட்டோம். நாங்க பணத்தையா கேட்டோம், சொத்தையா கேட்டோம், தங்கத்தை தாங்க கேட்டோமா? தங்கத்தை கடத்திட்டு போன பாரு, பின்வாசல் குடி கடத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. அவரும் படிப்புக்கு அடிவு கிடையாது. அவரும் ஒரு கைட்ட போட்டாரு. சின்ன பையன் டின்ஸ் அடிப்பான், அவனுக்கு டின்ஸ் அடி கொடுத்தா அவனை வேற கைட்டு போட வச்சிருக்காங்க. அவன் என்னத்தை போட்டு கொண்டானா அதுவும் தெரியல. இப்போ வந்து எங்க 3 வச்சுமே ஏமாத்தி எங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் சம்மதிக்கவே இல்லை. என் பிள்ளைய வாங்குறதுக்கு நான் சம்மதிக்க இல்லை. இதை எங்க நான் சொல்லுவேன்? ரிப்போர்ட் வரணும். நீ எதுக்கு பின்வாசல் குடிய நீ எதுக்கு கூட்டு போனாங்க? தெரியாம கூட்டு போங்க, பத்திரமா கூட்டு போங்க, யாரும் பாத்துறாம அப்படின்னு சொல்லி என்னை கூட்டு வந்து விட்டு போனாங்க. ஒரு பையன், என் பொண்ணு வந்து என் மைனி பொண்ணு இருக்கு, அவதான் என்னை கூட்டு போனா. அவ கூட்டு வர மாட்டாளா? என்னைய 2 பசங்க. என் உழைப்பாளி பிள்ளை போயிட்டான். எங்க குடும்பத்துக்கு சோறு போட்ட பிள்ளை போயிட்டான், மறந்துட்டான். ரிப்போர்ட் வரணும் சார். ரிப்போர்ட் கொண்டு வர சொல்லுங்க சார். ரிப்போர்ட் தராமே எப்படி சார் அனுப்பலாம்? காட்டு பதுக்கூடி எதுக்கு சார் அனுப்பணும்? 3 வாசல் கூடி அனுப்புறது இவங்களை. என்னையும் என் பிள்ளைய கடத்தி கொண்டு கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல பார்த்தாங்களா? அப்புறம் ஏமாத்திட்டாங்க சார், கலந்தானம் பண்ணிட்டாங்க சார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார். நம்பி கையெழுத்து போட்டேன் சார். எனக்கு படிப்பறிவு கிடையாது சார். கையெழுத்து மட்டும்தான் எனக்கு போட தெரிஞ்சார். அது கூட என் பையன் பறந்து போன பையன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். திரு நாகராஜ் அவருடைய புதல்வர் திரு அருணாசலம் என்பவரை அதிகாலை 6 மணிக்கெல்லாம் வீட்டில் வந்து அழைத்து சென்று போலீஸ் முதுகுல நல்ல தடியடி நடத்தியிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு சிறு வயது இளைஞனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தூத்துக்குடி சவுத் காவல் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சிருக்காங்க. பிற தலையிலேயே அடிபட்டிருக்கு. அதனுடைய விளைவாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காலையிலிருந்து போன பையன் திரும்பவே இல்லைன்னு பெற்ற தாய், இங்கே இருக்கிற இந்த அம்மா வந்து ஃபோன் பண்ணி தேடி இருக்காங்க. பிறகு சாயங்காலம் தான் காவல் நிலையத்தில் வந்து இருப்பதாக சொல்லி பிறகு காவல் நிலையத்தில் போய் பார்த்த உடனே அவர் வெளியே பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அழைத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பிறகு இந்த தாய் கதறி அழுது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. பிறகு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதுகில் நல்லா அடிபட்டு முதுகு ரத்த காயம் இருந்திருக்கு. தண்டு வடத்தில் அடிபட்டிருக்கு. இந்த பெற்ற தாய் தான் கதறி அழுது அவங்க ஆஸ்பத்திரியில் தொடர்ந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க. பிறகு தலையில் அடிபட்டதுனால அவங்க மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் ஆஸ்பத்திரியிலே பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அந்த அருணாச்சலத்தின் உதவினால தான் அந்த குடும்பமே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை காவல்துறை இவ்வளவு அத்துமீறி வீட்டிலிருந்த நபரை எடுத்துக்கொண்டு போய் இந்த மாதிரி அடித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு இழப்பீடு கொடுக்க வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நார்வேயில் சிறையில் இருந்த ஒருத்தன் இதே மாதிரி காவல்துறை அடித்து அவர் இறந்திருக்கார், சௌரியவர்மன். இது 2வது நிகழ்ச்சி அல்ல, தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில் பார்த்தா அவங்க வந்து காவல் நிலையத்திலே போலீஸார் அது கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்துருக்காங்க. இன்னைக்கு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. இது அந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடக்குது. அது மட்டும் இல்லை, காவல்துறை காவலர்கள் வந்து அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாமல் இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள்.
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்யும்போது கூட காவல்துறையினர் வந்து நாக்கை துரித்து கொண்டு பிரஸ் ரிப்போர்ட்டரை ஒழுங்காயிரி அடி போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்லயும் பல இடங்களிலும் நான் சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அதனுடைய பலனை இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதெல்லாம் இருக்காங்க தவிர வாக்களித்த மக்களுக்கு தன்னுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதில் அக்கறை செலுத்தவில்லை. இதை பொதுமக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பண்ணிட்டு ஜாலியா படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தியேட்டர்ல உட்கார்ந்து. அவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இவ்வளவு அழகா உட்கார்ந்து கை தட்டி விசில் அடிச்சு அந்த விசில் சின்னத்துக்கு போட்டா விசில வச்சு அவங்க நல்ல அழகா படம் பார்த்துட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு படம் பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோல நான் பார்த்தேன். இப்படி பண்ணலாமா? இதே அவங்க பொண்டாட்டி பிள்ளை செத்துருந்தாக்கி இங்க இப்படி விசில் அடிச்சு தியேட்டருக்குள்ள உட்காந்து இந்த அமைச்சரு படம் மாத்திக்கிட்டு இருப்பாரா? துண்டா போட்டு உட்காந்து படம் மாத்திக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு நல்ல புத்தி இல்லையா? கேட்க அவன் கோடியா கொண்டு வந்தாலும் என் கொட்டினாலும் எனக்கு தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றீங்க அரசுக்கு? இந்த அரசுக்கு உண்மையில கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், சாத்தாங்குளத்தில் ரெண்டு பேர் அடித்து கொள்ளப்பட்டு இன்னைக்கு அதுல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால அன்னைக்குள்ள அரசாங்கம் அன்னைக்கு போச்சு. அதன் பிறகு சிவகங்கையில் நடந்த சம்பவம், சிவகங்கையில் நடந்த லாக்அப் சம்பவம் அந்த அரசாங்கமும் போச்சு. ஆனா அதெல்லாம் கடைசி அந்த ஆட்சி காலத்துல கடைசி கட்டத்தில் வந்துச்சு. ஆனா இப்போ ஆரம்பத்திலே இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஆட்சிகளுக்கும் இந்த ஆட்சிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. காட்சிகள் தான் மாறிக்கொண்டே இருக்கிற தவிர ஆட்சியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் நோயாளிகளுக்கு இன்னைக்கு பத்திரிகையில் பார்க்குறேன், எல்லாம் எலி போய் கடிச்சு அதில் வேற கட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் வந்து இந்த அம்மா சொன்ன மாதிரி இன்னைக்கு தூத்துக்குடியில் பக்கத்துல இருந்து சினிமாவில் இன்னைக்கு தியேட்டர்ல போய் சினிமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மக்கள் தான் முடிவு செய்யும்.